Hello students, welcome back. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது class 11 physics oscillations இருந்து springs connected in parallel. So previous videoல springs connected in series அதோட continuation. நான் parallel connect பண்ணா நம்ம வந்து spring constant ஓட effective spring constant என்ன, individual spring ஓட spring constant K1 and K2 இருந்தா. So இந்த மாதிரி நம்ம ரெண்டு ஸ்ப்ரிங்குக்கு பதிலா n ஸ்ப்ரிங்குக்கு நம்ம கான்செப்டை ஜெனரலைஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் இந்த டயக்ராம் என்னன்னா ஒரு சப்போர்ட் இருக்கு, ரெண்டு ஸ்ப்ரிங் K1 and K2, இதுதான் வந்து கனெக்டட் இன் parallel to the mass M. சரியா? இப்போ x0ங்கிறது ஈக்குவலிபிரியம் பொசிஷன். நான் இப்போ என்ன பண்றேன்னா ரெண்டு ஸ்ப்ரிங்கை சிம்பிளிஃபைடு வெர்ஷனா எடுத்துக்கிறேன். இப்போ ரெண்டுத்தோட ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட்டும் டிஃபரெண்டா இருக்கு, அப்புறம் சேமா இருந்தா எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இப்போ நான் ஒரு ஃபோர்ஸ் வந்து ரைட் டைரக்ஷன்ல அப்ளை பண்றேன். ஆட்டோமேட்டிக்கா அந்த என்ன ஆகும், இலாங்கேட் ஆகும். ஸோ கம்ப்ரெஷன் அல்லது ஸ்ட்ரெச்சிங் எது வேணா இருக்கலாம். ஸ்ட்ரெச்சிங்கிறது தான் இலாங்கேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, ஸோ எஃப் தான் net force acts on the mass M. Okay, okay. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சேம் டிஸ்பிளேஸ்மெண்ட், ரெண்டு ஸ்ப்ரிங்குமே சேம் அமௌண்ட் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கிரியேட் பண்ணுது. ஸோ இஃப் த நெட் ஃபோர்ஸ் F net is equal to F வந்து acts on the mass, both the springs of spring constant K1 and K2 produce equal amount of displacement. அதை வந்து x அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ F வந்து என்ன, force acting on the mass M வந்து is proportional to displacement. அப்போ ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் என்னன்னா KB, அதாவது ரெண்டு ஸ்ப்ரிங் K1 and K2 இருக்கு. Fங்கிற ஃபோர்ஸ் அப்ளை பண்றோம், அப்போ ஒரு இஃபெக்டை கிரியேட் பண்ணும். சரியா? அதே மாதிரி இந்த ரெண்டு ஸ்ப்ரிங்கை ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஒரே ஸ்ப்ரிங்கை நம்ம ரீப்ளேஸ் பண்றோம். அதோட இஃபெக்டிவ் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் வந்து KPன்னு இருக்கு. ஸோ KPங்கிறது இஃபெக்டிவ் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் கனெக்டட் இன் parallel. இப்போ இந்த ரெண்டுத்தோட நெட் எஃபெக்டும் ஒண்ணுதான் அப்படிங்கிறாங்க. அப்ப நான் வந்து K1 K2க்கு பதிலா KP நான் ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதான் இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் எக்ஸ், அப்போ நான் ஹூக்ஸ்ல அப்ளை பண்ணும்போது எஃப் வந்து எப்படி இருக்கும், இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கேபி டைம்ஸ் எக்ஸா இருக்கும். எஃப்ங்கிறது நெட் ஃபோர்ஸ். இப்போ நம்ம ப்ரீவியஸா இண்டிவிஜுவலா ஃபோர்ஸ் என்ன ஆக்ட் ஆகும், ஸ்ப்ரிங் கனெக்டட் இன் சீரிஸ்னா சேம் ஃபோர்ஸ். இந்த இடத்துல என்ன இருக்கும், ஃபோர்ஸ் வந்து டிஃபரெண்டா இருக்க போகுது. ஸோ இந்த K1 மேல ஒரு F1ங்கிற ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், K2 மேல F2 அப்படிங்கிற ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆக போகுது. ஆனா ரெண்டுமே ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து எக்ஸ் தான். அப்ப நெட் ஃபோர்ஸ் எப்படி எழுதலாம், F is equal to F1 plus F2. ஸோ F1 வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கு, F1 is equal to minus K1 x இருக்கு, F2 வந்து minus K2 x. ஓகே, ஸோ ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் தி ஸ்ப்ரிங், first spring வந்து is F1 that produces the same amount of displacement. ரெண்டு spring constant vary ஆகும். அப்ப F எப்படி எழுதலாம், F is equal to F வந்து minus KPX நான் இங்க எழுதிக்கிறேன். So minus KPX is equal to F1 and F2 value substitute பண்ணலாம். So minus K1x minus K2x. So x நான் கேன்சல் பண்ணிடுறேன், மைனஸ் சைனையும் நான் கேன்சல் பண்ணிடுறேன். அப்ப எனக்கு என்ன கிடைக்கும், KP is equal to K1 plus K2. ஓகே, இதுதான் வந்து effective spring constant ஓட value when the springs are connected in parallel. So effective spring constant in parallel combination. இதே மாதிரி n springs கனெக்ட் பண்றோம். அப்போ எனக்கு KP என்ன வரும், K1 plus K2 etc up to Kn. So n springsக்கும் different spring constant இருக்கும்போது K1 K2 up to Kn வருது. இப்போ எல்லா ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ ஒன்னா இருக்கு, K1 K2 K1 வரைக்கும் இல்ல ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் வந்து Kவா இருந்தா எனக்கு என்ன வரும், KP is equal to K plus K plus K. எத்தனை டைம்ஸ், n டைம்ஸ். ஸோ NK அப்படின்னு வருது. ஸோ இதுல இருந்து நான் என்ன இன்ஃபர் பண்றேன்னா இந்த இஃபெக்டிவ் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் வந்து is equal to n times individual spring constant. அப்படின்னா என்ன அர்த்தம், கேபி கிரேட்டரா இண்டிவிஜுவல் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் கிரேட்டரா, ஆப்வியஸ்லா எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் இருக்கோ அத்தனை டைம்ஸ் வந்து உங்களுக்கு இஃபெக்டிவ் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கேங்கிறது என்னது, இண்டிவிஜுவல் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட், ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஸ்ப்ரிங்கோட ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட். அப்ப என்ன ஆகுது, நெட் இஃபெக்டிவ்
ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ கேபி இஸ் கிரேட்டர் தென் K1 அப்படின்னு சொல்லலாம். கேபி வந்து கிரேட்டர் தென் K2 இருக்கு. அதே மாதிரி n வரைக்கும் தான் இண்டிவிஜுவல் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் எதோடையும் நான் கேபி கம்பேர் பண்ணும்போது கேபி வந்து எப்போதுமே லார்ஜா இருக்கு அப்படின்னு நம்ம இன்ஃபர் பண்றோம். ஸோ ரெண்டு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். ஒன்று வந்து கேஎஸ் ஃபார் டூ ஸ்ப்ரிங் சிஸ்டம் வந்து K1 K2 divided by K1 plus K2. ஸோ நம்ம இப்போ என்ன இன்ஃபர் பண்ண போறோம்னா effective spring constant in series and parallel அதுதான் பார்க்க போறோம். ஸோ முன்னாடியே பார்த்ததை ஜஸ்ட் ஃபார்முலா மட்டும் எழுதிக்கிறோம். ஸோ parallel KP is equal to K1 plus K2 etc. up to Kn. Spring constant equal இருந்தா KP வந்து n times K வா இருக்கு. அதே இது springs connected in series வந்து 1 by Ks வந்து எப்படி இருக்கும்? 1 by K1 plus 1 by K2 etc. up to 1 by Kn. அதே ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் ஈக்குவலா இருந்தா என்ன வரும்? 1 by Ks is equal to n by K அப்படின்னு வரும். ஸோ Ks is equal to K by n. ஸோ இந்த ரெண்டு இன்ஃபரன்ஸ் வச்சு நம்ம இப்போ ஒரு ப்ராப்ளம் பண்ண போறோம். பார்க்கலாமா? இப்போ குயிக்கா 10.9 அண்ட் 10.10 நம்ம பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்க? ரெண்டு ஸ்ப்ரிங், அதோட ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட். ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட்ங்கிறது ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட், ஸ்டிஃப்னஸ் கான்ஸ்டன்ட் எல்லாமே ஒன்று தான். ஸோ force constant is equal to spring constant அல்லது stiffness constant எல்லாமே ஒன்று. ஸோ ரெண்டுத்தோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ K1 வந்து 1 நியூட்டன் per மீட்டர், K2 வந்து 2 நியூட்டன் per மீட்டர். ஸோ கனெக்டட் இன் சீரீஸ். அப்போ effective spring constant என்ன? கமெண்ட் ஆன் KS. அப்போ KSஓ இண்டிவிஜுவல் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட்டையும் கம்பேர் பண்ண சொல்றாங்க. ஸோ ரெண்டு ஸ்ப்ரிங் இருக்கிறதுனால நெட் effective spring constant KS வந்து என்ன? K1 K2 divided by K1 plus K2. அவ்வளவுதான். So 1 into 2 divided by 1 plus 2. So 2 by 3. Okay. So இது net effective constant பார்த்தீங்கன்னா 2 by 3 Newton per meter. Okay. So நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி சீரீஸ்ல வந்து ஸ்ப்ரிங்ஸ் கனெக்ட் ஆயிருந்தா KS வந்து எப்போதுமே இண்டிவிஜுவல் வேல்யூவோட கம்மியாக தான் இருக்கும். இப்போ KS பார்த்தீங்கன்னா 2 by 3. இது வந்து லெஸ்ஸர் than K1. அதே மாதிரி lesser than K2. அதே மாதிரி இப்போ 10.10 பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் அதே வேல்யூ தான், ஆனால் பேரலல்ல கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ effective கான்ஸ்டன்ட் என்ன? ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் KP வந்து சிம்பிள் K1 plus K2. அப்போ 1 plus 2 is equal to 3 நியூட்டன் per மீட்டர். அப்போ நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி KP வந்து எப்போதுமே இண்டிவிஜுவல் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் K1 வந்து 1, K2 வந்து 2 ரெண்டுத்தோடையும் கிரேட்டரா தான் இருக்கு. ஓகே. இப்போ நம்ம சின்ன ரெண்டு நோட் பார்க்கலாம். இப்போ உங்க கொடுத்துருக்கிற நோட் என்னன்னா ஃபிளெக்சிபிலிட்டி கான்ஸ்டன்ட் அல்லது கம்ப்ளையன்ஸ் அப்படின்னு இன்னொரு நேம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம முன்னாடி ஸ்டிஃப்னஸ் பார்த்தோம், எவ்வளவு டைட்டா இருக்கு அப்படிங்கிறது ஸ்டிஃப்னஸ். எவ்வளவு தூரம் ஃபிளெக்சிபிளா இருக்குங்கிறது என்னது? ஸ்டிஃப்னஸுக்கு ஆப்போசிட். அப்ப ஃபிளெக்சிபிலிட்டி கான்ஸ்டன்ட்ங்கிறது ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஸ்டிஃப்னஸ் கான்ஸ்டன்ட். ஸோ 1 by K ன்னு எழுதுறேன். இப்போ Kங்கிறது என்னது? ஸ்டிஃப்னஸ் கான்ஸ்டன்ட். ஓகே. சரி. இப்போ ரெண்டு ஸ்ப்ரிங்ஸ் வந்து சீரீஸ்ல இருக்கு அல்லது பேரலல் இருக்கு. அதோட நெட் எஃபெக்டிவ் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட்டை கண்டுபிடிச்சோம். கரெக்டா? இப்போ வந்து ஸ்ப்ரிங்ஸ் இன் சீரீஸ் அதோட effective spring constant என்ன? 1 by Ks is equal to 1 by K1 plus 1 by K2 etc. n வரைக்கும் இருந்தா for n springs. So springs in series for n springs என்ன வரும்? So 1 by Kn வருது. இப்போ அதே தான் நமக்கு flexibility constant வந்து C அப்படின்னு denote பண்றோம். Cங்கிறது என்னது? C is 1 by K. நான் இது வந்து 1 by Ks பதிலா நான் CS ல replace பண்ணிக்கிறேன். CS is equal to C1. இது 1 by K1 ஓட reciprocal வந்து that is 1 by K1 தான் C1, 1 by K2 C2 etc. up to 1 by Kn can be replaced by Cn. இது எப்படி எழுதலாம்? Summation over I runs from 1 to n Ci. So springs connected in seriesல stiffness constant 1 by K வா இருந்தா அதோட reciprocal வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்? Flexibility constant இருக்கும். அதே இது for parallel combination stiffness constant ஓட formula என்ன? Kp is equal to K1 plus K2 etc. up to Kn for n springs. இப்போ நம்ம தான் பார்த்தோம் C is equal to 1 by K. அப்ப K வந்து என்ன? Reciprocal of the compliance or the flexibility constant. அப்ப என்ன வரும்? So 1 by Cp is equal to 1 by C1
plus 1 by C2 etc. up to 1 by Cn. அதை வந்து நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ண போறோம்? 1 by Cp is equal to summation over I runs from 1 to n 1 by Ci. So I ஓட வேல்யூ வந்து 1 to n தான். இதுதான் சின்ன நோட். நெக்ஸ்ட் இன்னொரு நோட் பார்க்கலாம். இப்போ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்ப்ரிங்கை கன்சிடர் பண்றோம். அதோட ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் வந்து K. அந்த ஸ்ப்ரிங்கோட லென்த் வந்து L. இப்போ இந்த ஸ்டிப்னஸ் கான்ஸ்டன்ட்டுக்கும் லென்த்துக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் வந்து இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ 1 by L அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஓகே, இப்போ இதை வச்சுக்கலாம். இப்போ இந்த ஸ்ப்ரிங் என்ன பண்றாங்கன்னா ரெண்டா கட் பண்றாங்க, L1 L2 அப்படின்னு. அந்த ஸ்ப்ரிங்கை கட் பண்றது மூலியமா L1 and L2வா இருக்கு ரெண்டுத்தோட லென்த்தும். அப்ப ஸ்ப்ரிங் அதோட ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் K1 K2வா இருக்கு. இப்போ ஒரு ரிலேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா L1ஓட வேல்யூ வந்து n டைம்ஸ் L2. என்னங்கிறது எனி இன்டீஜர் வேல்யூ நான் போட்டுக்கலாம். அப்படின்னா நான் என்ன பண்ணலாம்? இப்போ வந்து L1 is equal to n is equal to 3ன்னு போட்டீங்கன்னா எனக்கு 3 டைம்ஸ் L2, அதாவது L2ஓட 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணா L2ஓட லென்த் 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணா எனக்கு L1 கிடைக்கும். அப்போ L1 is கிரேட்டர் தென் L2 அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம இப்போதைக்கு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இதுல இருந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் K1 and K2 இன் டர்ம்ஸ் ஆஃப் K எழுதணும். இப்போ நான் ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. நான் என்ன பண்ணலாம்? ஸ்ப்ரிங்ஸ் கனெக்டட் இன் சீரீஸ்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸ்ப்ரிங்ஸ் இன் சீரீஸ். அப்போ உங்களுக்கு நெட் ஸ்டிப்னஸ் கான்ஸ்டன்ட் என்ன வரும்? 1 by K is equal to 1 by K1 plus 1 by K2. எனக்கு K1 and K2 கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ நமக்கு என்ன தெரியும்? K வந்து proportional to 1 by L அப்படின்னு தெரியும். அப்போ L1 is equal to n L2 கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து எனக்கு K1 and K2 எப்படி இருக்கும்? L1ங்கிறதோட ரெசிப்ரோக்கல் தான் 1 by K1, ரைட்? 1 by K1 is equal to n times L2ங்கிறது அந்த K2க்கு இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். ஸோ 1 by K2. நான் இப்போ என்ன பண்றேன்? ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறேன். K2 இந்த சைட் கொண்டு வரேன், K1 இந்த சைட் கொண்டு வரேன். ஸோ K2 is equal to n K1 அப்படின்னு எனக்கு ஒரு ரிலேஷன் கிடைக்குது. ஸோ லென்த் எப்படி ரிலேட் ஆயிருக்கோ அதே மாதிரி ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் வந்து இந்த மாதிரி K2 is equal to n times K1. ஏன்னா அது ரெண்டுமே இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். நான் இதை வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றேன். ஸோ 1 by K1 பிளஸ் K2 வந்து என்னது? 1 by n K1 அப்படின்னு வருது. இப்போ நான் வந்து LCM எடுத்துக்கிறேன். LCM என்ன? n K1 அப்படின்னு வரும் டினாமினேட்டர்ல. நியூமரேட்டர்ல என்ன வரும்? n plus 1 அப்படின்னு வரும். கரெக்டா? இங்க வந்து ஆல்ரெடி n இருக்கிறதுனால n K1 இருக்கிறதுனால இங்க ஒரு n மல்டிப்ளை பண்ணோம், இங்க வந்து மல்டிப்ளைட் பை 1. கரெக்டா? அப்ப n plus 1 divided by n K1. இது வந்து 1 by K. எனக்கு என்ன வேணும்? K1 வேணும். ஸோ நான் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ n K1 is equal to கிராஸ் மல்டிப்ளை பண்றேன், is equal to K times n plus 1. அப்ப K1 என்ன வரும்? K1 is equal to K times n plus 1 divided by n. ஸோ இதை வந்து நான் K2ல சப்ஸ்டிட்யூட் பண்றேன். அப்ப K2 என்ன வரும்? K2 is equal to n times K into n plus 1 divided by n. So n cancel ஆயிடும். அப்ப K2 is equal to K times n plus 1. Hence இந்த நோட்டையும் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். Hope இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you for watching this video. Keep supporting Shankar's Physics Tutorials.